வணக்கம். மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். இன்னைக்கு எவ்வளோ வாழும் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க மேலே மிகப்பெரிய பற்றோட தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் அப்படின்ற வார்த்தையை தாண்டி உலகம் முழுமையும் இன்றைக்கி மலேசியாவில் அவரோட பிறந்தநாள் நினைவு நாளுக்கு எவ்வளோ நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொரு மூலையிலையுமே செய்கிறதா நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு சில எதிர்கட்சிகள் இல்லை எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் பண்ணுறவங்க சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, எம்ஜிஆர் என்ன ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னா பதவிக்காக ஞாபகம் வச்சுருப்பாங்க, வேறு ஏதாவது பணம் வரும் அப்படின்றதுக்காக ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்லாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் வருது. இன்றைக்கி வரைக்கும் கட்சி சாயம் இல்லாத நிறைய மனிதர்கள் அவரோட நினைவாக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அவருக்கு மட்டும் எப்படி சாத்தியமானது? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒரு மூத்த எம்ஜிஆர் ரசிகராக நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஆரம்ப காலத்தில் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் மிகவும் வறுமையில் இருந்திருக்கிறார். அதனால் கல்வி பயில முடியவில்லை. தன்னுடைய தாயார் அடுத்த வீட்டில் போய் ஒரு ஆளாக்கு அரிசி வாங்கிட்டு வந்து அதை அரிசியாக சமைச்சு அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்களுக்கும் தம்பி அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வயிற்று சோறு இல்லாத காரணத்தினால் அவர் படிப்பை படிக்க முடியவில்லை. அந்த நிலை எதிர்கால சந்ததியினருக்கும் வரக்கூடாது என்ற எண்ணம் அவருடைய மனதில் வேரூன்றி இருந்ததனால் அவர் தன்னுடைய வருமானத்தை ஒரு பகுதி ஏழைகளுக்கு, குறிப்பாக தொழிலாளிகளுக்கு அவர் உதவி செய்து வந்தார். அதன் பின்னர் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வறுமை நிலை எதிர்கால சந்ததியினர் அடையக்கூடாதுங்கிறனால மெயின் கல்வி கற்பதற்கு உணவு தான் முக்கியம் என்பதை எண்ணி அவர் சத்துணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனை செயல்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகளிடம் அவர் பேசும்போது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதனால் பல கோடி ரூபாய் அரசுக்கு பற்றாக்குறை ஏற்படும், அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்பது தெரியாதே அப்படி என்று கேட்டதற்கு, இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் மடிப்பிச்சை ஏந்தியாவது உறுதியாக செயல்படுத்தியே தீருவேன் என்று சொல்லி அதை செய்தும் காட்டினார். ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியினுடைய இதையும் மறந்து பிச்சை எடுக்க கூட தயார் அப்படின்னு சொன்னது உலகத்தில் எந்த தலைவரும் இருந்திருக்க மாட்டார் என்றே நான் நினைக்கிறேன். மற்றபடி அவர் நான் பணம் காசு சம்பாதித்திருக்கிறேன், அதை கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு என்னால் முடிந்த அளவு கொடுக்கிறேன். ஆனால் நான் நினைத்தால் என்னுடைய ரசிகர்கள், அதாவது என்னுடைய தொண்டர்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் சாப்பிட்டாலும் என்னுடைய ஆயுதம் முழுவதும் கழித்து விடுவேன் என்றும் தன்னுடைய கௌரவத்தை எண்ணாமல் ஒரு முதலமைச்சராக இருப்பவர் இந்த வார்த்தை சொன்னது ஒரு பெரிய இது. முற்கால இலக்கியம் எழுதிய வைத்தவர்கள், குறிப்பாக ஔவையார் அவர்கள் ஆத்திசூடி எழுதி நமக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதனை போல வள்ளுவர் அவர்களும் குரலை சொல்லியிருக்கிறார். அது இன்றளவும் உலகம் முழுவதும் போற்றப்படுகிறது. ஆத்திசூடியும் திருக்குறளும் உலக அளவும் அது போற்றப்படுகிறது. அதனை போன்று இந்த சமுதாயத்திற்கு நாம் அதெல்லாம் அவங்க செஞ்சது வரலாறா பதிவு செய்யப்பட்டுள்ளது. வள்ளுவரும் ஔவையாரும் சொல்லி சென்ற பொன்மொழிகள் வரலாறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை நாம் படிக்கின்றோம். அதனை போன்று மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தான் திரைப்படத்தில் நடித்ததோடு மட்டுமில்லாமல் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று எண்ணி
அவர் திரைப்படத்தில் சில நல்ல கருத்துக்களை பாடல் மூலமாக அவர் எதிர்கால சந்ததியினருக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே அப்படி என்றும், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படி என்றும் அவர் சொல்லி, இதை சொன்னவர் யார் அப்படின்னு இப்போ உள்ள இளைய சமுதாயத்தினர் கேட்கும் அளவுக்கு அது ஒன்றும் நிலைத்து நிற்கிற இந்த பாடல். அதுல இருந்து அவர் யார் என்று அவங்க இந்த சமுதாயம் தெரிந்து கொள்ளும். இதனை போன்று நிறைய காரியங்கள் எம்ஜிஆர் அவர்கள், எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் செய்துள்ளார்கள், தலைவர் அவர்கள் செய்துள்ளார்கள். எனவே அவருடைய தொண்டர்கள், ரசிகர்களாக இருந்தவர்களை தொண்டராக மாற்றியவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய நற்பண்புகளை நாமளும் தொடர வேண்டும், முடிந்த அளவு செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கொடுப்பதற்கு பணம் உள்ளவருக்கு கிடையாதுன்னு சொல்லுவார். இருக்கிறவங்க கொடுக்கணும்னு சொல்லுவார். அதை படித்தவர்கள் இந்த சமுதாயத்தினை நாமளும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டா அவர் திரைப்படம் வாயிலாக நிறைய தடவை சொல்லியிருக்கார். உலகத்திலேயே ஆட்சியை ஒரு நடிகர், திரைப்படத்துறையை சேர்ந்த ஒரு நடிகர் ஆட்சிக்கு வந்து நாடாள முடியுமா என்று ஒரு கேள்வி எழுந்தது. அதனையும் செய்து காட்டுவேன் அப்படின்னு என்று செய்து மக்களுடைய ஆதரவுடன், குறிப்பாக உழைப்பாளி மக்கள், ஏழை மக்களுடன் அவர் நெருங்கி பழகியதன் காரணமாக தன்னுடைய இதையும் மறந்து, கௌரவத்தையும் மறந்து, தானும் ரசிகர்களின் ஒருவராக மக்களுடன் மக்களாக இருந்து அவருடைய குறைகளை போக்குவதற்காக ஆட்சி அரியணை ஏறி தன்னால் முடிந்த அளவு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்துள்ளார்கள். அவர் ஏற்படுத்தி கொடுத்த சத்துணவு திட்டத்தை இப்போதுள்ள வெளிநாட்டு அரசுகள் இங்கே வந்து அது இன்னும் செயல்படுத்துவதை பார்த்து நம்முடைய நாட்டிலும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கருத்து சொல்லி போய் கொண்டிருக்கிறார். அப்போ அது ஒரு பெரிய சாதனை. ஒரு படிக்காதவர் இந்த திட்டத்தை படித்தவர், அதிகம் படித்தவர் கிடையாது, ஆட்சியில் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவர் செய்துள்ளார். அவர் செஞ்சிருக்கிறது நிறைய இருக்கிறது. ஆனால் அது சொல்லணும்னா நிறைய நேரம் ஆகும். அதனால குறிப்பாக 1-2 விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். அவருடைய காலத்தில் வாழ்ந்த நாங்கள் எல்லாம் அதனை பெரிய ஒரு போதனையாக எடுத்துக்கொண்டு நாங்களும் எங்களால் முடிந்த அளவு ஏழை தொழிலாளருக்கு, ஏழை மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்வோம் என்று செய்து கொண்டு இருக்கிறோம். செய்யவும் தூண்டிகோலாக இருக்கிறோம். இருப்பவர்களிடம் கேட்டு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வேண்டுகோள் கொடுத்து இயன்ற அளவு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் அவர் உலகத்திலே வந்து இதனை கண்ட, பார்த்த, படித்த மக்கள், வெளிநாட்டினரும் அவருடைய பெருமையை எண்ணி அவரும் அவருடைய வரலாறை நினைக்கிறாங்க. அதை நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் செய்வோம். அவர் என்ன செய்யணும்னு நினைத்தாரோ அதனை நாங்கள் செய்து கொண்டு இருப்போம். இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. எங்கள் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அண்ணாவை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு 3 எழுத்துங்கிறது எம்ஜிஆருங்கிற 3 எழுத்து தான். நாங்கள் உயிரோடு இருக்க வரையும் அவருடைய புகழ் பரப்பி கொண்டே இருப்போம். அவர் என்ன நினைத்தாரோ அதை செய்து காட்டிக்கொண்டே இருப்போம். அதனால தான் அவரை மனிதநேய பண்பாளர் என்கிற ஒரு முறையில் அவரை நாங்கள் கொண்டாடுகிறோம். எல்லாரும் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு, இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நாங்கள் செயல்படுவோம் என்பதை உறுதிப்படுவோம். அதாவது அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அரசு கட்டிடங்களை, குறிப்பாக தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது, முதலமைச்சராக இருக்கும் பொழுது அரசு கட்டிடம், ஒரு பாலம், குறிப்பாக ஒரு பாலத்தை திறந்து வைப்பதற்கு அதனை கட்டிய கொத்தனார் அவர்களே வைத்து திறப்பு விழா செய்தார். அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் வந்து சாதாரண ஒரு தொழிலாளிக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார், பெருமைப்படுத்தியிருக்கிறார் என்பதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இது போக அவர் பதவிக்கு வந்தவுடன், முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஒரு அறையில் உட்கார்ந்து தன்னுடைய சக தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களுடன் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது தலைவர் அவர்கள் சொன்னதாக செய்தி, என்னை இந்த அளவுக்கு
என்னை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பதவி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்த என்னுடைய தொண்டர்கள் வாசலின் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னிடமிருந்து பதவி வாங்கிக் கொள்வதற்கு தாங்கள் அறையில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அப்படி என்று தொண்டர்களை மறக்காமல் இந்த நிலைமைக்கு வரக்கூடிய காரணமே என்னுடைய தொண்டர்கள், அதாவது ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறியவர்கள் தான். அவர்களுக்கு அவரையும் அந்த நேரத்தில் நினைத்திருக்கார், மறக்காமல் நினைத்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு பாமர மக்கள் தொண்டர்கள் எல்லாருடையுமே ஒன்றிணைந்து எல்லாம் ஒன்று என்று நினைத்து அவர் நினைத்துள்ளார் என்பதை நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக தெரியும். இதுவும் ஒரு காரணம். அவர் மனிதநேய பண்பாளர் அப்படி என்பது ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்கும் இந்த காலத்தில் அப்போவே தனக்கு தன்னுடைய உயர்வுக்கு காரணமான தொண்டர்களை அவர் இன்னும் நினைத்திருக்கிறார். பிற்காலத்தில் அவர் அந்த மாதிரி ரசிகர்கள் தொண்டரார்களை முக்கியமானவர்களை படிப்படியாக ஒவ்வொரு பதவியிலையும் உட்கார வைத்து அவர் மரியாதை செய்துள்ளார் ரசிகர்களுக்கு. இதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவர் ஒரு மனிதநேய பண்பாளர் என்பது உறுதியாக தெரிகிறது. இதுதான் இதன் காரணமாகத்தான் உலகம் முழுவதும் இன்றளவும் அவரை மறக்க முடியாத ஒரு தலைவராக அனைவருமே, மக்களும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, அனைவருமே அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வருடந்தோறும் அவரை நினைவு நாள், பிறந்த நாளுக்கு அவரை நினைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எனவே அவர் ஒரு மனிதநேய பண்பாளர் என்பது உண்மை. இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்? I like